5 question number 4 subdivision 1 பார்க்கலாம். Solve the following differential equation. Just questionல solve பண்ண சொல்றாங்க அவ்வளவுதான். Differential equation solve பண்ணுங்க. dy by dx equal to whole square root of 1 minus y square divided by 1 minus x square. இந்த differential equation solve பண்ண சொல்றாங்க. சரியா? Derivation dy by dx யூஸ் பண்ணியிருந்தாலே கண்டிப்பா அது one of a differential equation. ஓகேவா? சால்விங்ல அவங்க கொடுத்திருக்க given differential format எடுத்துக்கலாம். Differential equation dy by dx equal to whole square root of 1 minus y square divided by 1 minus x square. இதானே question. இந்த whole square root separate பண்ணுங்க. numeratorக்கு தனியா whole square root of 1 minus y square numeratorக்கு தனியா denominatorக்கு தனியா separate பண்ணிருங்க. divided by denominatorக்கு 1 minus x square into dy by dx equal to dy by dx term. clear-ஆ? doubt இல்லையே? இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் தான் வேணும் அப்படின்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மேட்லாம் கேன்சல் ஆகணும். அப்போ டெரிவேஷன் எல்லாம் கேன்சல் ஆச்சுன்னா அப்படின்னா தான் அதுலேருந்து அதோட சொல்யூஷன் எடுக்கலாம். அப்போது இதை செப்பரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்யை பேஸ் பண்ணிட்டோம், எக்ஸை பேஸ் பண்ணிட்டோம், எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது. சரியா? அப்போ ஃபஸ்ட்டில் இன்டகிரேட்டர் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். எப்படி சார் அப்படின்னா டிஒய் இந்த சைடே இருக்கட்டும், இந்த டிஎக்ஸை கிராஸில் மல்டிபிள் பண்ணிவிடுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த டிவைடில் இருக்க டிஎக்ஸ் இந்த சைடு போயிடுச்சுன்னா மல்டிபிளில் போயிடும் இன்டூ டிஎக்ஸ். கிளியரா? டவுட் இல்லையே? ரைட். இப்போ என்ன பண்ணுங்கள், டிஒய் இருக்கிற சைடு ஒய்யை பேஸ் பண்ண வேல்யூவை கொண்டு வந்துருக்கேன், டிஎக்ஸ் இருக்கிற பக்கம் எக்ஸை பேஸ் பண்ணிட்டோம், அப்படியே இருக்கட்டும். சரியா? இப்போ நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது வேரியபிள் செப்பரபிள். ஓகேவா? மாறிகள் பிரிக்கக்கூடிய வழிமுறை. அப்படி பிரிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். பிரிக்க முடிஞ்சதுன்னா அது வேரியபிள் செப்பரபிளில் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ இந்த மல்டிபிள் இருக்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு வந்துட்டு டிவைடில் வந்துடும். ஆல்ரெடி இங்கே டிஒய் இருக்குது. இந்த மல்டிபிள் டேர்ம் இங்கே வர்றப்போ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்கே இருக்க டேர்ம் டிஎக்ஸ் இருக்குது டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? கிளியராக? இப்போ பாருங்களேன், இன்டகிரேட்டர் டிஒய் இருக்கிற சைடு ஒய்யை பேஸ் பண்ணிட்டோம், டிஎக்ஸ் இருக்கிற சைடு எக்ஸை பேஸ் பண்ணிட்டோம்லாம் இண்டிவிஜுவலாக செப்பரேட் ஆகிடுச்சு. ஸோ இட் இஸ் கால்டு, இப்படி செப்பரேட் ஆச்சுன்னா விச் இஸ் கால்டு ஏ வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த வேரியபிள் செப்பரபிள் மெத்தடை எப்படி சார் சால்வ் பண்ணி ஆன்சர் இருக்குதுன்னா இந்த டிஃபரன்ஷியல் சிம்பிள்லாம் நமக்கு கேன்சல் ஆனால் தான் அதோட சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ டெரிவேஷனை நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு ஆன்டி டெரிவேஷன் கன்சிடர் பண்ணலாம். தட் இஸ் இன்டகிரேட் பண்ணலாம் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் ரெண்டு பக்கமே இன்டகிரேட் சிம்பிளை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்டகிரல் dy டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்டகிரல் dx டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? டவுட் இருக்கா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஆன் போத் சைட்ஸ் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டகிரல் சிம்பிளை இன்ட்ரோ கொடுத்தாச்சு. இதுக்கு டேரெக்டாக ஃபார்முலா இருக்குது சார் அப்படின்னா இன்டகிரல் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ டிஒய். ஸோ டேரெக்டாக ஃபார்முலா இருக்குது. அப்படி தானே? ஃபார்முலா கிளியராக பார்த்துருந்தீங்கன்னா 11th இன்டகிரல் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதானே ஃபார்முலா. இங்கே வித்தவுட் லிமிட், ஸோ ப்ளஸ் சி ஆட் பண்ணிக்கணும். சரியா? சேம் மெத்தடில் தான் இருக்குது இதுவும். அப்போது என்ன பண்ணலாம், டேரெக்டாக ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். ஏன்னா இங்கே எக்ஸ் பிளேஸில் இங்கே ஒய் இருக்குது. ஸோ இந்த டேர்மை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இன்டகிரல் டிஒய் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். இதோட இன்டகிரேஷன் சைன் இன்வர்ஸ் ஆஃப், இங்கே எக்ஸ் பிளேஸில் இங்கே ஒய் இருக்குது. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய். இதில் ஒரு கான்ஸ்டன்ட் ப்ளஸ் சி ஆட் பண்ணணும். அந்த அடிஷனுக்கு பதிலாக கண்டிப்பாக இதில் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகும், இந்த டேர்ம்லேயும் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகும். இந்த ஹோல் கான்ஸ்டன்ட் நான் ஒன்று காமனாக ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? இதில் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், இதுலேருந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும். ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து மொத்தமாக ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இந்த டேர்மை இன்டகிரேட் பண்ணுங்களேன். இன்டகிரல் டிஎக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். டேரக்ட் ஃபார்முலா தானே. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட், இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்து மொத்தமாக ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வித்தவுட் லிமிட்டில் இருக்குது. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகணும், விச் இஸ் கால்டு ரெக்வயர்ட் சொல்யூஷன். ஓகேவா? தேங்க்யூ.